காஞ்சிபுரம் மண்டலத்தில் உள்ள காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில், குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளிட்ட 4 கோயில்களுக்கு சொந்தமான பயன்பாட்டில் இல்லாத 53 கிலோ தங்க நகைகள் பாரத ஸ்டேட் வங்கியிடம் முதலீட்டுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தனராஜ் வழங்கி கேட்கலாம். தனராஜ், வணக்கம். கோயில்களில் பயன்பாட்டிற்கு இல்லாத நகைகளை வங்கியிடம் ஒப்படைப்பதனால் கோயிலுக்கு என்ன பயன்? மேலும் தகவல்கள் என்னென்ன? இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயில்களிலுமே குறிப்பாக பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தக்கூடிய மூண்டில்களில் காணிக்கையாக செலுத்தக்கூடிய தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் அதிகமாக இருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக வங்கிகளிலே இருப்பு முதலீடாக வைக்கப்பட்டிருக்கிறது. வைப்பு நிதியாக அந்த தங்கங்களை வங்கிகளை வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழ்நாடு அரசு கோயில்களில் அந்த தங்கத்தை உருக்கி அந்த அதில் வரக்கூடிய வருமானத்தை கோயில்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக புதிய திட்டத்தை அறிவித்து அதன்படி கோவில்களில் இருக்கக்கூடிய பயன்படுத்தாத தங்கங்கள், பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்கங்களை உருக்கி மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய அந்த தங்க உருக்கை ஆலையில அனுப்பி வைத்து அந்த தங்க கட்டிகளாக உருக்கி அதனை வங்கிகளில் செலுத்தி முதலீடாக வைத்து அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தை கோயில்களுக்கு பயன்படுத்த முடிவெடுத்திருக்கிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற காஞ்சிபுரம் மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்து சமயத்துறைக்கு உட்பட்ட பல்வேறு கோவில்களிலே இது மாதிரி ஏராளமான தங்க, பொன் நகைகள் இருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மண்டலத்தில் இருக்கின்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவிலிலும், குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மற்றும் நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தை இருக்கின்ற அந்த கோவிலிலும், அதே போல மதுராந்தகம் அடுத்த திருமலை வையாவூரில் இருக்கின்ற பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோவில், இந்த 4 கோவிலுக்கு உட்பட்ட கோயில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட தங்க நகைகளை கிட்டத்தட்ட 53 கிலோ 386 கிராம் தங்க நகைகளை தற்போது இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் நடைபெற்ற விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு முன்னிலையில பாரத ஸ்டேட் வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நகைகள் ஒரு பம்பாய்க்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய உருக்காலையில உருக்கி அந்த தங்கக்கட்டிகளை பெறப்பட்டு அதன் மூலமாக வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படுகிறது. அதனுடைய தொகைக்கு அதற்கு வரக்கூடிய வட்டி இனங்கள் உள்ளிட்டவை இந்த கோயில் நிதிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக மத்திய ஓய்வு பெற்ற நீதிபதி சுப்பிரமணிய ராஜு தலைமையில இந்த விழாவானது நடைபெற்றது. இதுல இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், காஞ்சிபுரம் எம்பி செல்வம் மற்றும் எம்எல்ஏக்கள் சுந்தர், சிஎம்பி அலசன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த வங்கிகளிடையே அந்த தங்க நகைகளை ஒப்படைக்கும் நிகழ்வானது நடைபெற்றது.